வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற ஒன் ஆஃப் த டிஜிட்டல் டூல், ஏஐ டூல் வந்து பார்த்தோம்னா ஹேஜன். நார்மலா ஒரு டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜ் நம்ம கிட்ட வேணும் அப்படின்னா நம்ம பிரஷ் பெயிண்ட் வச்சுட்டு ஒரு பிக்சரை டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேமரா டெக்னாலஜி இருந்தது. நம்ம அதுல இருந்து இமேஜஸ் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெஸ்டா நான் கேட்டேன் அப்படின்னா எனக்கு டெஸ்ட் அது இமேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லை நான் ஆடியோவா நான் கேட்டேன் அப்படின்னா அது எனக்கு இமேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ப்ராம்ப்டா நம்ம கொடுத்துக்கலாம், ஆடியோவும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுற பீரியட்ல நம்ம இன்னைக்கு பார்க்குற ஒன் ஆஃப் த வீடியோ கிரியேட்டிங் டூல் தான் பார்த்தோம்னா இந்த ஹேஜன். ஹேஜன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கு தேவையான வீடியோஸை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கிரியேட்டிங் சாஃப்ட்வேரை பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா இந்த ப்ரோக்ராம்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை பத்தி நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இத டீடைல்ஸ் நம்ம சொல்றதுக்கு கௌதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் கௌதம். ஹேஜன் டெக்னாலஜி வீடியோ கிரியேட்டிங் சாஃப்ட்வேர் என்னென்ன பிரச்சனைக்கான சொல்யூஷன், என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, ட்ரெடிஷ்னலான வீடியோ எடிட்டிங் டூலுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. எஸ், குட் மார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேஜனோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டீடைல் வெர்ஷன் பார்க்கலாம். ஸோ ஹேஜன் சார் ஏஐ வீடியோ ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் ஹேஜன். ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா இட்ஸ் அன் ஏஐ பவர்ட் வீடியோ ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் சார், விச் எனேபிள்ஸ் ப்ரொஃபஷனல் குவாலிட்டி வீடியோஸ். இப்போ நம்ம ஒரு ப்ராம்ப்டோ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபஷனல் வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஒரு யூசர் கொடுப்போம் சார். ஸோ இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இதுல இந்த வீடியோ மட்டும் ஜென்ரேட் பண்ணாம அந்த வீடியோ இருக்க வாய்ஸ் சரி, அந்த வீடியோல இருக்க வாய்ஸ் சரி, அது அவதார் சரி, அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கிரிப்டிங் வெர்ஷன்ஸ்லாம் சரி, அந்த மாதிரி இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் அதுவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு யூசர் கொடுக்குறோம் சார். ஸோ இது என்ன பண்ணணும்னா வித்வுட் கேமரா, ஸ்டூடியோ இந்த மாதிரி க்ரூ மெம்பர் யாருமே இல்லாம ஸோ ஒன் பர்சன் இருந்தா போதும் அவங்க வீடியோ கிரியேட் பண்ணி அவங்க ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அவங்க ஒருத்தரே ஆல் இன் ஒன் ஜாப் பண்ணி முடிச்சுக்கலாம் சார். ஸோ இது ஃபவுண்டட் இன் 2020 சார். ஹேஜன் அந்த கம்பெனி தான் சார் இதை ஃபவுண்ட் பண்ணாங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ இது இப்போ யூசர்ஸ் கிட்டத்தட்ட 40,000 பிசினஸ் யூசர்ஸ் இந்த ஹேஜன் யூஸ் பண்றாங்க ஃபார் ஜென்ரேட்டிங் வீடியோஸ். நெக்ஸ்ட் இது 40+ சப்போர்ட்டட் லாங்குவேஜ் மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஓவரால் வேர்ல்ட்ல 40+ லாங்குவேஜ் சப்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதோட ரைஸ் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ வீடியோல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஏஐ ஃபாஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட், இந்த வீடியோ வெர்ஷன்ஸ்ல ஏஐ ஃபாஸ்ட் க்ரோயிங் செக்மெண்டா இருந்திருக்கு, விச் கிவ்ஸ் மோர் ஸ்கேலபிலிட்டி, அவைலபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு யூசர் தேவையான பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ வீடியோ ஜென்ரேஷன்ல பண்ணி கொடுக்குது. ஸோ இது பை 2030 $1.8 trillion இவங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஜெனரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 80% வீடியோ கண்டென்ட், இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்களுக்குலாம் இந்த 80% மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ மற்ற நீங்க இந்த கேமரா வாங்கி நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறதா சரி, இந்த மாதிரி எடிட்டிங் அவங்க மெம்பருக்கு நீங்க சேலரி கொடுக்குறதா சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி 5x ஆஃப் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பை திஸ் ஹேஜன் 40+ காம்படிட்டிவ் பிளாட்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காம்படிட்டிவ் பிளாட்ஃபார்ம் ஏஜென்ட்டோட காம்படிஷன் பண்றதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட டெக்னாலஜி ஸ்டாக், ஹேஜன் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க அவங்க வீடியோ ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்றாங்க. டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னா சார், இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம், அது எனக்கு அப்படியே ஸ்பீச்சா கமெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் சார் டிடிஎஸ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஒரு கேபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ எப்படின்னா இது ஒரு நேச்சுரல் வாய்ஸா இருக்கும். நேச்சுரல் வாய்ஸ் சிங்க் பண்றதா இருக்கட்டும், இது ஒரு நேச்சுரல் வாய்ஸா நம்ம ஆடியோவா வெளில எடுத்து ஒரு அவுட்புட் எடுத்து வரதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு நேச்சுரல் வாய்ஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணி 40+ லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணி ஒரு அவுட்புட்டா எடுத்து கொடுக்கும் சார். நெக்ஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி ஸ்டாக் யூஸ் பண்றாங்க. ஸோ NLPல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கண்டென்ட் ப்ரிசைஸ் பண்ணி அது கரெக்டான கண்டென்ட்டா, கரெக்டான கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டான பார்ஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை
ஸோ கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் செக் பண்ணி இந்த உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கன்வெர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அது வந்து கரெக்டான லிப்சிங்க்லாம் அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக கான்டெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லிப்சிங்க்லாம் அலைன் பண்ணி கொடுப்போம் சார் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் விஷன் வந்து இட்ஸ் அ மாடல் சார். அந்த மாடல் என்ன பண்ணுன்னா அனிமேட்டட் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃபேஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கோ ஸோ ரியல் டைம் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு அனிமேஷனுக்கும் எடுத்துட்டு வந்து கொடுப்போம் சார். ஒரு அனிமேஷனுக்கு வந்து ஒரு ஃபேஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் இல்லைன்னா ரியல் பர்சன்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எடுத்து அனிமேட்டட் வீடியோ வந்து பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுவும் சிங்க்ரனைசஸ் லிப்சிங் இதுவும் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட்டட் லைக் அவதார்ஸ், ரியல் லைஃப் அவதார்ஸ் வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வீடியோல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் விஷன் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. இதுல ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது. ஸோ இதுல வந்து டிஃப்யூஷன் அண்ட் கேன் மாடல்ஸ், ஜென்ரேட்டட் அட்வைஸ் நெட்வொர்க் சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி ரியல் டைம் போட்டோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி இப்போ நம்ம போட்டோ கொடுத்தோம்னா அதுவே நம்ம போட்டோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு நிறைய பியர்ட் வேணும், நிறைய ஹேர் வேணும்னா நீங்க அந்த மாதிரி அவதார் வந்து நீங்களே வந்து போட்டோ எடிட் பண்ணி அந்த மாதிரி நீங்க கேன் மாடல்ஸ் வச்சு உங்க பேக்ரவுண்டா சரி உங்க அவதார் சரி உங்க ஃபுல் வீடியோ சீக்வன்ஸே நீங்க வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணி உங்களோட அவுட்புட் எடுத்து வரணும் வீடியோ. நெக்ஸ்ட் இதோட ஒர்க் ஃப்ளோ ஆர்கிடெக்சர் இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்புட் ஸ்டேஜ்ல நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூசர் வந்து உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும்னா ஒரு ஸ்கிரிப்ட் லைக் வெர்ஷன்ல தான் உங்களால இன்புட் கொடுக்க முடியும். ஒரு ப்ராம்ப்ட் சரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெண்டுமே ஒரே இதுதான். ஸோ நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் வந்து கஸ்டம் அவதார் உங்களுக்கு என்னென்ன அவதார் வேணுமோ சொல்லிட்டு நீங்க வந்து கஸ்டம் அவதார் சூஸ் பண்ணி நீங்க கஸ்டம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சூஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு என்ன லோக்கல் லாங்குவேஜா இருக்கு, இங்கிலீஷா இருக்கட்டும் 40+ லாங்குவேஜஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து கஸ்டம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு வாய்ஸ் செட்டிங்ஸ் நீங்க உங்க வாய்ஸா கொடுக்கணும், இல்லை ஏதாவது செலிபிரிட்டி வாய்ஸா கொடுக்கணுமோ, இல்லை யாராவது டாப் லீடர்ஸ் வாய்ஸ் கொடுக்கணுமோ, ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த கான்ஃபிகர் டியூரேஷன், நீங்க உங்களுக்கு எவ்வளவு டியூரேஷன் வேணுமோ, ஸோ 3 மினிட்ஸா இருக்கட்டும் 5 மினிட்ஸா இருக்கட்டும் ஒரு வீடியோ நீங்க எவ்வளவு டியூரேஷன் வேணுமோ அந்த டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம். தென் வீடியோ ஸ்டைல், வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணும்போது கலர் கிரேடிங் பண்ணணுமா இல்ல வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோல, ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ், இப்போ இந்த வீடியோல பேக்ரவுண்ட் ஆப்ஷன் பிளரா இருக்கணும், சரி நீங்க வேற வெக்கேஷன்ல இருக்க மாதிரி பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வேணும்னா ஸோ அந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு ஒரு மினிமல் ஜென்ரேட்டிங் வீடியோ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி ஒரு யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஐ ப்ராசஸிங் ஸ்டேஜ். இந்த ஏஐ ப்ராசஸிங்ல வந்து நான் சொன்ன மாதிரி என்எல்பி ப்ராசஸிங் வந்து பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட் சென்டிமெண்டல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் வந்து கான்டெக்சுவல் கரெக்ட்னஸ் இதெல்லாம் பண்றதுக்கு என்எல்பி யூஸ் பண்ணுவாங்க. டிடிஎஸ் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து எப்படின்னா குறிப்பிட்ட வந்து ஸ்பீச்சா கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அனலைசிஸ் டைமிங், என்னென்ன கரெக்டான டைமிங்ல வந்து நீங்க சொல்ற கான்டெக்ஸ்டும் லிப்பும் கரெக்டா சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் வந்து மேட்ச் பண்ணி அந்த ஏஐ வந்து கரெக்டா ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து வீடியோ சிந்தசிஸ் ஸ்டேஜ். இதுல வந்து வீடியோ வந்து நீங்க எப்படி சிந்தசைஸ் பண்ணலாம், எப்படி இன்னும் மோர் ஃபீச்சர் மோர் பர்ஃபார்மன்ஸ் மோர் அக்யூரஸியா வீடியோ எப்படி சிந்தசைஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து கம்ப்யூட்டர் வெர்ஷன் சொல்லிட்டு மாடல்ஸ் வந்து அவதார்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸ் எனி கைண்ட் ஆஃப் அவதார்ஸ் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்றது மூலமா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல நீங்க ரியல் டைம்ல இருக்க பர்சன் கிட்ட எப்படி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் வச்சு ஒரு அவதார் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஜென்ரேஷன் ஆல்சோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் திஸ். அப்புறம் அவுட்புட் அண்ட் டெலிவரி. ஸோ இது வந்து அவுட்புட் வந்து ஒரு ஹெச்டி குவாலிட்டி அவுட்புட் வீடியோ ரெசல்யூஷனா நம்மளுக்கு வரும் சார். ஸோ மல்டிபிள் ஃபார்மேட் சச் as MP4 ஆர் WebM இந்த மாதிரி வந்து மல்டிபிள் அவுட்புட் ஃபார்மேட்டா நம்ம வந்து அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ், இந்த ஹேஜனோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரியலிஸ்டிக் அவதார்ஸ். ஸோ 100+ ஸ்டாக் அவதார்ஸ் அண்ட் கஸ்டம் டிஜிட்டல் ட்வின்ஸ் கிரியேட்டட் வித்தின் 5 minutes ஆஃப் வீடியோ. நீங்க ஒரு வீடியோ 5 நிமிஷம் எடுக்கணும்னா நீங்க வந்து ஒரு 2 minutes வந்து கஸ்டம் அவதாரா நீங்க 1000+ கஸ்டமர் அவதார்ஸ் இருக்குதுல. ஸோ அந்த அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 5 minute வீடியோ ஈஸியா நீங்க வித்தின் 10 to 20 minutes எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து வீடியோ டிரான்ஸ்லேஷன். ஸோ நீங்க வந்து ஒன் கிளிக் டப்பிங், நீங்க வந்து நான் ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் இங்கிலீஷ்ல அதை நீங்க தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். இது வந்து ஒன் கிளிக் டப்பிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து இங்கிலீஷா இல்ல ஸ்பானிஷ் சைனீஸ் என்ன வேணுமோ இருக்கும், அந்த லாங்குவேஜ் நீங்க கொடுத்து அந்த வீடியோ வந்து நீங்க அப்படியே டப்பிங் பண்ணிக்கலாம். தென் வித் ஹெல்ப் ஆஃப் 40+ லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் வாய்ஸ் க்ளோனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அதுல அவதார் பேசுற வாய்ஸ் வந்து இப்போ என் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னோட சாம்பிள் டெஸ்ட் வாய்ஸ் நான் கொடுத்தேன்னா அதை அனலைஸ் பண்ணி அந்த வாய்ஸ் வந்து கரெக்டா ரெப்ளிகேட் பண்ணி அந்த அவதார் கொடுக்கும். அதர்ஸ் நான் இப்போ வந்து ரஜினிகாந்த் சாரே வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரோட சாம்பிள் வாய்ஸ் எடுத்து அது கொடுத்தோம்னா அதை அனலைஸ் பண்ணி அந்த வாய்ஸ் வந்து இதுக்கப்புறம் ஒரு 5 minutes டியூரேஷன் வீடியோல எடுத்து கொடுக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏபிஐ இன்டெகிரேஷன் சச் ஆஸ் அந்த சிஎம்எஸ்எஸ் எல்எம்எஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த வீடியோ ஜென்ரேஷன் பண்றதுக்கு இந்த ஏபிஐ இன்டெகிரேஷன் வந்து ஒரு மெயின் லீடா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ். அது என்னென்ன அப்ளிகேஷன்ல வந்து ஹேஜ் அண்ட் பிசினஸ் எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ வந்து இது வந்து பர்சனலைஸ் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா வித்தவுட் எனி க்ரூ மெம்பர் இல்ல வித்தவுட் எனி கேமராஸ் யாரும் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்களா வந்து ஹேஜன்ல போயிட்டு எனக்கு இந்த மாதிரி 5 minutes வீடியோ வேணும், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு என்கிட்ட, மார்க்கெட் பண்ணணும், ஒரு ரியல் லைஃப் அவதார் வேணும், அது வந்து எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு 10 to 15 minutes வீடியோ கிரியேட் பண்ணி அது வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஈஸியா மார்க்கெட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மார்க்கெட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் ட்ரைனிங் அண்ட் இ லேர்னிங். ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஒரு வீடியோவா ஜென்ரேட் பண்ணி ஸோ அது வந்து நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி அந்த 1-to-1 இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த வீடியோவை ஜென்ரேட் பண்ணி நமக்கு ஈஸியா புரியுற டாக்குமெண்ட் சைஸ் அப்படியே இருக்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் லோக்கலைசேஷன் அண்ட் குளோபல் ரிசர்ச். ஸோ இந்த டப்பிங் பண்றது, இந்த ஆர்டிஸ்ட் அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட், ஸோ சம் லிப்சிங் ஆர்டிஸ்ட், அவங்களுக்குலாம் ஒர்க் இல்லாம இது வந்து இதுவே வந்து டப் பண்ணி நீங்க ஒரு இங்கிலீஷ் வந்து தமிழா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி இதுவே ஒரு ஒர்க் பண்ணும். ஸோ வித் 40+ லாங்குவேஜஸ் இது ஈஸியா வந்து ஒர்க் பண்ணும். ஸோ மினிமல் ஆஃப் காஸ்ட் மார்க்கெட் கூட இது. நெக்ஸ்ட் வந்து ஹவு ஹேஜன் ஜெனரேட்ஸ் ரெவன்யூ. இந்த ஹேஜன் வந்து எப்படி ரெவன்யூ வந்து ஒரு யூசர்கள், ஒரு பிசினஸ் மேனுக்கோ இல்ல ஒரு எம்ப்ளாயி கம்பெனி எப்படி வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ ஹேஜன் ஆப்ரேஷன் சாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். ஸோ சாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வச்சு இது வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பர்சன் வந்து எப்படி இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாடல் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து சப்ளிமெண்டிங் ஹை வால்யூம் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் இந்த ஏபிஐ பில்லிங் பண்றதுக்கு இது மோர் ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹை யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரையர் கொடுத்துமா அதுல வந்து லிமிடெட் கிரெடிட்ஸ், ஒரு அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அந்த கிரெடிட்ஸ்குள்ள தான் நீங்க வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்றதா இருக்கட்டும், நீங்க ஸ்கிரிப்ட் கொடுக்குறதா இருக்கும், ப்ராப்ட் கொடுக்குறதா இருக்கும், அதை வச்சு அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த கிரெடிட்ஸ் முடிச்சுன்னா யூ நீட் டு பே த மாடல் அண்ட் யூ நீட் டு யூஸ் இட். ஸோ அதனால இது லிமிடெட் கிரெடிட்ஸ் வந்து ஃபார் எவ்ரி பர்சன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் பிசினஸ் பிளான்ஸ். இவங்களுக்குலாம் என்ன பிளான் இருக்குன்னா ஃபார் $29 to $89 per month இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் காஸ்ட் இருக்கும். அந்த காஸ்ட்ல அவங்க வந்து பே பண்ணி அவங்க வந்து இன்ஃபினிட்டி அமௌண்ட் ஆஃப் வீடியோஸ் அவங்க கிரியேட் பண்ணி அவங்க வந்து பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டர்பிரைஸ் கான்டாக்ட்ஸ். ஸோ என்டர்பிரைஸ் கஸ்டமர் ப்ரைசிங், அப்புறம் வந்து எல்லாம் டெடிகேட்டட் சப்போர்ட் கொடுக்கறதுக்குலாம் இந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஈஸியா நடுவில் வந்து ஒரு கான்ட்ராக்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஏபிஐ மானிட்டைசேஷன். அப்போ பேப்பர் கிரெடிட் மாடல். இந்த மாதிரி டெவலப்பர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்டெகிரேஷன் பண்ண இன்டெகிரேட்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு மாடல் அந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னா ஸோ அவங்களுக்குலாம் தனியா பேப்பர் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் மாடல் இருக்கு. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஏபிஐ மானிட்டைசேஷன் வச்சு டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒய் ஏபிஐ ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஏன் இது தனியா வந்து நம்ம நிக்குது கம்பேர்ட் டு அதர் ஹேஜன் மாதிரி டூல்ஸ்க்கு இது எப்படி ஹேஜன் தனியா நிக்குதுன்னு பார்த்தோம்னா காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ இது ரெடியூசஸ் வீடியோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து எப்பயுமே ஹையா இருக்கும் ஒரு வீடியோ எடுக்கும்போது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் 80% ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஹேஜன் மாதிரி டூல்ஸ், ஏஐ டூல்ஸ்லாம் வச்சு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வித்வுட் நோ எக்யூப்மெண்ட், நோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அந்த மாதிரி எந்த ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லாமல் இது ஈஸியாக காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பீட் அப் ஸ்கேல். ஸோ நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு 1 hour வீடியோ வந்து நீங்க இந்த மாதிரி செட்டப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அது வந்து கஷ்டமான விஷயம். ஸோ அது வந்து வித்தின் த மினிட்ஸ்க்குள்ள அது ஜென்ரேட் பண்ணி நீங்க ஒரு 10 to 20 minutes வீடியோனா நீங்க ஒரு இன்புட் அதெல்லாம் ஃபுல்லா நீங்க உங்களோட பயாஸ்லாம் ஃபுல்லா அது கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு 20 minutes ஒரு வீடியோ வந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ எனேபிளிங் thousands ஆஃப் லோக்கல் அசெட்ஸ் சைமல்டேனியஸ்லி, thousands ஆஃப் பீப்புள் வந்து ஈஸியா இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணவும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஆக்சசிபிலிட்டினா நோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் ரெக்வயர்ட். நீங்க ஒரு டெக்னிக்கல் ஒரு மேதாவே இருக்கணும் இது ஒரு ஆக்சஸ் பண்றதுக்கு. உங்களால இது ஃபுல் கோர்ஸ் படிச்சிருந்தா நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஸோ எவ்ரி பர்சனுக்கு இது யூஸ்ஃபுல்லா எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கிளியர் ஸ்டெப் அதுல இருக்கும். நீங்க இப்பெல்லாம் யூஸ் கேசஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா யூஸ் பண்றதுக்கு எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு அது கமெண்ட்ஸ்லாம் இருக்கும் யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து சேலஞ்சஸ் அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ். நம்ம இது வந்து என்னென்ன எப்படி தனித்துவமா இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து அதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ், எப்படி அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டீப் ஃபேக் மிஸ்யூஸ். ஸோ இது வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் இன் டுடேஸ் டிஜிட்டல் வேர்ல்ட். ஸோ டீப் ஃபேக் மிஸ்யூஸ்னா இப்போ வந்து நம்ம ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஒருத்தவங்க சொல்றாங்க. ஸோ அதை நம்ம யார் வேணா வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து நம்ம செலிபிரிட்டி வாய்ஸா இருக்கணும், செலிபிரிட்டி இமேஜா இருக்கணும், யார் வச்சு வேணா அதை வந்து கிரியேட் பண்ணி ஒரு மிஸ்யூஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சொசைட்டில வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு மேஜர் த்ரெட்டா இருக்கு இந்த டீப்ஃபேக் மிஸ்யூஸ்ன்றது. ஸோ அப்புறம் ரெகுலேட்டரி லேண்ட்ஸ்கேப். ஸோ இது வந்து EUA ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து 2024 வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்ட் படி பார்த்தா இது வந்து லூசிங் டிரான்ஸ்பரன்சி அமாங் த பீப்புள். டிரான்ஸ்பரன்சி இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டாங்க. இதுல யார் வீடியோ கிரியேட் பண்றா, எப்படி கிரியேட் பண்ணி யாருக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் போகுதுன்னு தெரியல சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாம இருக்கு நிறைய பீப்புள்ஸ் நடுவில். நெக்ஸ்ட் வந்து கன்சென்ட் அண்ட் டேட்டா பிரைவசி. டேட்டா பிரைவசி வந்து வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் இருக்கு இதுல. இப்போ நம்மளுக்கு யாரு பிடிக்காதவங்களோ இல்ல யாராவது வந்து நீங்க பீப்புள் யாராவது பெரிய லீடரோட பீப்புள் அவங்க போட்டோ எல்லாம் எடுத்து நீங்க மிஸ்யூஸ் பண்ணி போடுறதுக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு கன்சென்ட் இல்லாம ஒரு டேட்டா பிரைவசி இல்லாம நீங்க அதை யூஸ் பண்றது வந்து ஒரு மேஜர் த்ரெட்டா இருக்கு இதுல. நெக்ஸ்ட் ஹேஸ் அண்ட் சேஃப் கார்ட். இதுல வந்து என்னென்ன நீங்க இவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் நீங்க இந்த ஹேஜன் எப்படி இதெல்லாம் சேஃப் கார்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கன்சென்ட் வெரிஃபிகேஷன். நீங்க ஒரு வீடியோ முடிக்கும் போது இந்த நீங்க கொடுத்த அவதார், நீங்க ஒரு போட்டோ, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் சார் போட்டோவே கொடுப்பீங்க. அவர் போட்டோ வந்து இந்த வெரிஃபைட் போட்டோவா, இந்த மாதிரி அவர்கிட்ட வெரிஃபிகேஷன் லெட்டர் ஏதாவது கன்சர்ன் லெட்டர் தான் வாங்குனீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டெப் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மார்க்கிங். ஸோ நீங்க எடுத்த வீடியோ வந்து நீங்க மற்ற எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், சரி மற்ற யாராவது பர்சனுக்கு நீங்க சேல் பண்ண முடியாது. பிகாஸ் இட் ஹாஸ் வாட்டர் மார்க். நிறைய வாட்டர் மார்க் இருக்கிறதுனால அவங்க வந்து யார் யூஸ் பண்ண முடியுமோ அவங்க பிசினஸ் தான் யூஸ் பண்ண முடியும், ஃப்ரீலான்சர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், கண்டென்ட் கிரியேட்டர்னா அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தனித்துவமா ஒரு டைப் ஆஃப் கேட்டகரிஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட். நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதே பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து நீங்க வந்து இது கரெக்டான மிஸ்யூஸ் பண்ணாம கரெக்டான லீகலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் சார். ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா ஹேஜன் வந்து இட்ஸ் அன் வைரல் AI tool which can generate video throughout the lifetime and it's very useful for everyone. ஆக்சுவலா ஒரு டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வீடியோ நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேர்களுடைய உழைப்பு இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் லைட் மேன்ல இருந்து தென் அதுக்கப்புறம் அந்த கேமராமேனு, அந்த பிலிம் ரோலு, இந்த மாதிரி பல பேர்களுடைய ஷெட் போட்டிருப்பாங்க. வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த செட்ல தான் வந்து பார்த்தோம்னா அந்த செட் போடுறவங்க பீப்புளுக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் பல பேருடைய உழைப்புகள்ல ஒரு வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இமேஜினபிளா நம்மளுக்கான ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவதார் மாதிரி மூவிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன் ஸ்கிரீன்ல நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ, என்ன அனிமேஷன் கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவதார் மாதிரி மூவிகள் வந்து பார்த்தோம்னா கிரீன் ஸ்கிரீன்ல நம்மளுக்கு AI மூலமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கிரீன் ஸ்கிரீனும் வேணாம், ஈவன் கேமராவும் வேண்டாம், கேமராமேனும் வேண்டாம், யாருமே வேண்டாம். எனக்கு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுங்க, நீங்க கேட்குற மாதிரி வீடியோ வந்து நான் வந்து எடுத்து கொடுத்துறேன். உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட்ல வேணும், என்ன கலர்ல வேணும், என்ன அவதார்ல வேணும், என்ன மாதிரி ஒரு செலிபிரிட்டியோடைய இமேஜ் வேணுமா, செலிபிரிட்டிஸோடைய ஆடியோ, இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதே மாதிரி நான் பண்ணி கொடுத்துட முடியும் அப்படின்ற அளவுக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேப்டாப், ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சனே வந்து பார்த்தோம் அப்படி நூற்றுக்கணக்கான பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ற ஒரு வீடியோ ஷூட்ல இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லிமிட்டடான மெம்பர்ஸை வச்சுட்டு 1 or 2 மெம்பர்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ப்ரொஃபஷனல் வீடியோஸை பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஈவன் சினிமால கூட இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. பழைய காலத்து மாதிரி பிலிம் ரோலு, அந்த கேமரா, அந்த மாதிரி விஷயங்கள், ரோலிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கட் ஆயிடுச்சு. அப்போ டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா டே டு டே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறது. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் ஆகல அப்படின்னா நம்ம அவுடேட் ஆயிடுவோம் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மூலமா நம்ம கிளியரா வந்து எவிடன்ஸே நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலமாவே எத்தனை பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை இருந்தது இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த டெக்னாலஜியை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதனால அப்டேட் ஆகல அப்படின்னா அவுடேட் ஆயிடுவோம், நம்ம காம்படிட்டர் நம்மள வந்து மீறி போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் டெக்னாலஜி தான். ஸோ அதை வந்து ஈஸியா நம்ம ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த டெக்னாலஜி எல்லாம் அடாப்ட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் சென்ட் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து சொல்லுவோம், ஒரு காலத்துல ஒரு ப்ரோக்ராமர்
அப்படின்னா அவருக்கு கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாவா, பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ரோக்ராமிங் எழுதி ஒரு வெப் அப்ளிகேஷனோ மொபைல் ஆப்போ ஒருத்தர் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அதுக்கு எல்லா நாலேஜ் இருக்கிறவர் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த லாங்குவேஜ்ல எனக்கு வந்து கோடு எழுதி கொடு அப்படின்னு சொன்னா அது கோடு எழுதி கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற ஸ்கில் இருந்தா போதும். நம்மளாலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெப் டெவலப்பராவோ மொபைல் ஆப் பில்டராவோ நம்ம மாறிட முடியும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து டெக்னாலஜி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே ரீச்சபிளா தான் வந்து இருக்கு. நம்ம என்ன கொஞ்சம் டைமையும் இன்ட்ரெஸ்டிங் காட்டணும் அப்படின்னா நம்ம கை கெட்ட தூரத்துலதான் டெக்னாலஜி எல்லாமே அடாப்ட் பண்ற இடத்துலதான் வந்து இருக்கு. தேங்க்யூ கௌதம். ட்ரெடிஷ்னல் வீடியோ ப்ரொடக்ஷனுக்கும் ஹைஜன் மாதிரி இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து நீங்க இவ்வளவு நேரம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ விச் கோர் ஏஐ டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஹைஜன் கோர் ஏஐ டெக்னாலஜியா சார்? ஸோ நம்ம இதுல என்ன கோர் அப்படின்னு பார்த்தோம்னா கோர் ஏஐ டெக்னாலஜிஸ் லைக் இன்புட் கொடுக்கறதுக்கு அவங்க அவதார் சரி அவங்க ஸ்கிரிப்ட் சரி அந்த மாதிரி இன்புட் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்எல்பி ப்ராசஸிங், ஏஐ ப்ராசஸிங் சச்சஸ் அந்த என்எல்பி ப்ராசஸிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் விஷன் என்னென்ன நீங்க அவதார் சூஸ் பண்ணிக்கலாம், எப்படி எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் விஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அவுட்புட்டா எப்படி வந்து நீங்க MP4ஆவோ இல்லை வெப்டெமாவோ நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியா ஒரு அவுட்புட் எடுக்கலாம் சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி. ஓகே, என்எல்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுது வீடியோ ஜெனரேஷன் ஹைஜன்ல? எஸ் சார், என்எல்பி என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ணும். அது என்ன டோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். நீங்க என்ன மாதிரி டோன்ல சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு ஹாரர் டோன்ல சொல்லியிருக்கீங்களா, இல்லை நீங்க ஒரு ரொமான்டிக் டோன்ல சொல்லியிருக்கீங்களா, நீங்க ஒரு ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் டோன்ல சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டோன் ரெகனைஸ் பண்ணும். ரெகனைஸ் பண்ணிட்டோன்னே அது வந்து சென்டிமெண்டா என்னென்ன கான்டெக்ட் இருக்கு, என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு, ஸோ என்னென்ன மாதிரி சென்டிமெண்டல் அனாலிசிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்டா இருக்கா, இப்போ ஸ்ட்ரக்சரா இல்லை அன்ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அதுல வந்து இம்ப்ரூவ் பேசிங், அதுல எப்படிலாம் வந்து ஹை பேசிங் எப்படி ஹை டைலாக்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்எல்பி யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லிப்சிங், இப்போ நீங்க அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்த அப்புறம் நீங்க வந்து ப்ராம்ப்ட் எல்லாமே கொடுத்த அப்புறம் லிப்சிங் வந்து அந்த வீடியோ கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி லிப்சிங் வந்து 100% மேட்ச் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் விஷனுடைய ரோல் என்ன இதுல ஹைஜன்ல? சார், கம்ப்யூட்டர் விஷன் என்ன பண்ணா இது வந்து அனிமேட்ஸ் அவதார். சொன்ன மாதிரி ஒரு வீடியோக்கு வந்து ஒருத்தர் பேசணும்னா அவங்க வந்து ஆக்சுவலி அவதார். ஸோ அந்த அவதார்ல வந்து இது வந்து கிரியேட் பண்ணி நம்மளே வந்து அந்த அவதார் எடிட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி அந்த அவதாரை இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி அவதார வந்து நீங்க ஸ்பீச் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணி கொடுக்குறதா கம்ப்யூட்டர் விஷனோட மேஜர் ஒர்க்கா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க சொல்லும் போது சொல்லிட்டு இருந்தீங்க இப்போதைக்கு 40 லாங்குவேஜ்ல இதுல வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாங்குவேஜை இது எப்படி செக்ரிகேட் பண்ணுது, எப்படி டிஃபரெண்ட் பண்ணுது? அப்போ 40 லாங்குவேஜ் அப்படின்னா 400 லாங்குவேஜ்லயும் மாற்ற முடியும் இல்லையா ஃபியூச்சர்? எஸ் சார், ஃபியூச்சர் வந்து அவங்க வந்து 40 லாங்குவேஜ் இல்லாம வேர்ல்டு வைட் இருக்க எல்லா லாங்குவேஜும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு they are training their model. ஸோ இதுல வந்து மல்டிலிங்குவல் மாடல் வந்து யூஸ் பண்ணி ஸோ ஒரு லாங்குவேஜ் ஒரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்க ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்றீங்க இங்கிலீஷ்ல, எனக்கு அதே வீடியோ வந்து எனக்கு சைனீஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைனீஸ் மாடல்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அந்த இங்கிலீஷ் வீடியோ வந்து அப்படி சைனீஸ்ல வந்து டெக்ஸ்ட் அந்த வாய்ஸ் மட்டும் மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சைனீஸ் பீப்புள் புரியுற மாதிரி அது மாற்றி இருக்கும். ஓகே, இது வாய்ஸ் க்ளோனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி பண்ணுது? எஸ் சார், இப்போ வாய்ஸ் க்ளோனிங்னா இப்போ என் வாய்ஸ் நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்கணும்னா என்னோட சாம்பிள் ஆஃப் வாய்ஸ் நான் ஒரு 1 minute நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பேசணும் அந்த வாய்ஸ் அது கொடுத்தா அந்த வாய்ஸ் வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணி அந்த வாய்ஸ் வந்து சரி இது வந்து என்னென்ன டோன்ல வந்து இந்த வாய்ஸ் இருக்கு அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி நீங்க கொடுத்துருக்க வீடியோ 5 minutes வீடியோனா அந்த 5 minutes வீடியோக்கு உங்க வாய்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஒரு டைம்ல வாய்ஸ் டப்பிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஹேஜன் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வாய்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து எப்படி ரிடியூஸ் பண்ணுது? சார், வாய்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இப்போ வந்து டப்பிங் பண்றவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து நீங்க காசு கொடுக்கணும். ஸோ டப்பிங் பண்ற மிஷினுக்கு வந்து நீங்க மிஷின் வாங்கணும். ஸோ மைக் வந்து ஸ்டேபிளான மைக்கா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹை காஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஒரு சாம்பிள் ஒரு வாய்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு நீங்க வந்து இன்புட்டா கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து அதை அனலைஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி அந்த வீடியோக்கு வந்து உங்க வாய்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ வந்து தேர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் காஸ்ட் செக்ஷன் கம்பேர் டு இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கணும், டப்பிங் மிஷின்ஸா இருக்கணும், அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இட் ஹாஸ் அ பெஸ்ட் காஸ்ட் செக்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஹைஜான் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சாஸ்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீசஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல தான் வந்து இது வந்து பிசினஸ் மாடல் டிசைன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இது வந்து இயர்லி மோடு பேமெண்ட், மந்த்லி மோடு பேமெண்ட், அந்த மாதிரி எல்லா மெத்தட் ஆஃப் பேமெண்டா வச்சிருக்காங்களா, இல்ல என்ன மாதிரி பேமெண்ட் மெத்தட் இது வச்சு, இல்ல இவ்வளோ பாயிண்ட்டை கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் ஃப்ரீ, அதுக்கு மேல போனது அப்படின்னா இவ்வளவு பாயிண்ட் வேணும்னா நீங்க பே பண்ணி வாங்கிக்கணும், அந்த மாதிரி இருக்கா, இல்ல நான் எல்லா டெக்னாலஜியும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், என் மாசம் இவ்வளவு பே பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்றேன் சார். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் எப்படி இருக்காதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ டயர் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொடுக்குறாங்க சார். அது என்னன்னா, யூ ஹேவ் சம் லிமிடெட் கிரெடிட்ஸ். அந்த கிரெடிட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து பே ஆஸ் யூ கோ, நீங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். அந்த மாடல் நீங்க யூஸ் பண்ண ஃபர்தரா யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க அந்த பாயிண்ட்ஸ்குள்ள நீங்க வந்து அந்த நீங்க வீடியோ ஏதாவது ஜென்ரேட் பண்ணி எடுக்கணும்னா இட்ஸ் ஃப்ரீ டயர். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி பெய்ட் பிளான்ஸ். மந்த்லி பெய்ட் பிளான்ஸ் வந்து இந்த பிசினஸ் மேனா இருக்கும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கும், அவங்க எல்லாம் வந்து லைஃப் லாங் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க மந்த்லி பெய்ட் பிளான் ஆஃப் $29 to $89 அந்த ஒரு பேமெண்ட் இருக்கும். ஸோ நீங்க என்ன பேமெண்ட் வேணுமோ அது உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டா இருக்கோ சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்டர்பிரைஸ் கான்ட்ராக்ட். ஸோ இந்த கான்ட்ராக்ட் பண்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் மாடியூல்ஸ்லாம் இருக்கும். அந்த மாடியூல்ஸ்லாம் அவங்க சூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஐ பேஸ்டு பில்லிங், ஏபிஐ பேஸ்ட் யூசேஜ் பில்லிங். நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில்லிங் வந்து உங்களுக்கு கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து ரெகுலேஷன், இப்போ வந்து பார்த்தோம்னா டெலிகம்யூனிகேஷன் ட்ராய் வந்து ஒரு ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஹேஜன் டெக்னாலஜியை ரெகுலேஷன் என்னென்ன மாதிரி வந்து இப்போ சினிமா நம்ம ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, இவங்க அலோ பண்ணாதான் சினிமா வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஹைஜன் சாஃப்ட்வேருக்கு என்ன மாதிரி ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு? எஸ் சார், ஹேஜன் சாஃப்ட்வேருக்கு ரெகுலேஷன்ஸ் லைக் EUA அப்படின்னு சொல்லி 2024 ஒரு ரெகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெகுலேஷன் என்ன பண்ணனா, தே ரெக்வயர் டிரான்ஸ்பரன்சி. இதெல்லாம் எனக்கு இந்த கண்டிஷன்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த ரெகுலேஷன் சொல்றது ரெக்வயர் டிரான்ஸ்பரன்சி, லேபிளிங் ஆஃப் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட். ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ல ஒரு லேபிள் வேணும், நீ பண்ற ஒரு வீடியோவா இருந்தா எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி சொல்லிட்டு. அப்புறம் ஹியூமன் ஓவர்சைட், ஹியூமன் ஓவர்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ இருக்கணும், ஹியூமனுக்கு தெரியாம நீங்க எந்த வீடியோ எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லிட்டு சில ரெகுலேஷன்ஸ்லாம் இவங்க ஆக்டா ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. காம்படேட்டிவ் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தோம்னா ஹேஜன்ல யார் யாரெல்லாம் இப்போதைக்கு இருக்காங்க? எஸ் சார், இப்போ காம்படேட்டிவ் சச் ஆஸ் Veet.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்கு சார். நெக்ஸ்ட் வந்து VEED.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Synthesia அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு சார். ஸோ இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹேஜன் எதுக்கு எல்லாரும் அட்வான்டேஜ் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஹை ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் சார். ஸோ மினிட்ஸ்ல வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ உங்களுக்கு தேவையான கிரெடிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பிளானா இருக்கும். ஸோ அந்த மாதிரி காஸ்ட் எஃபிஷியன்சியா நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஈஸ் ஆஃப் யூஸ். ஸோ ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம ஒரு ஈஸியா நீங்க சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் தெரிஞ்சா ஈஸியா அதை யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இது ஈஸி டு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து ஏஐ அப்படின்னும் போது, ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேன் பவர்க்கு மேக்சிமம் ரிடியூஸ் பண்ணோம். கேமரா, ப்ராடக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஒரு லேப்டாப் முன்னாடி உட்காந்து நம்மளுக்கு தேவையான ஒரு ஸ்டோரி மட்டும் இருந்ததுன்னா போதும். அந்த ஸ்டோரியை டைப் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வீடியோ ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கேட்டோம் அப்படின்னா 1/2 hour 1 hour வீடியோ வேணும்னாலும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷூட் பண்ணிக்க முடியும். அப்படின்னும் போது இதோட ஃபீச்சர் எப்படி இருக்கும், இப்போ யாரெல்லாம் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கேரியரா எடுக்கலாம், என்ன ஸ்பெஷல் ஸ்கில் வந்து இதுக்கு தேவை? ஸோ இதை ஃபர்ஸ்ட் இது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் சார். ஃபியூச்சர் ஸ்கோப்னா மோர் ரியலிஸ்டிக் அவதார். இப்போ இருக்கிறதே ஓரளவுக்கு 80% ரியலிஸ்டிக் அவதார் சார். ஸோ இவங்க வந்து ஒர்க்கிங் ஆன் ஃபார் மோர் ரியலிஸ்டிக் அவதார்ஸ். அதுக்கப்புறம் ரியல் டைம் வீடியோ ஜென்ரேஷன். நீங்க எடுக்கிற மாதிரி இன்னும் நல்ல ரியல் டைமா வந்து உங்களுக்கு எல்லாமே ரியாலிட்டியா இருக்கணும் ஒரு வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம் வீடியோ ஜென்ரேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து AR/VR கூட கம்பேர் பண்ணி இவங்க வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனலைஸ்ட் கண்டென்ட். உங்களுக்கு என்னென்ன பர்சனலைஸ் பிரைவேட் கண்டென்ட் பர்சனலைஸ் எது இருந்தாலும் நீங்க வந்து ஈஸியா வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியூச்சர் ஸ்கோப்பா இருக்கும். ஃபியூச்சர் ஸ்கோப்ல கொடுப்பாங்க. ஸோ ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் பாத்தீங்கன்னா நோ ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட். ஸோ சொல்ல போனா ஒரு பர்சன் வந்து ஈஸியா நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்க தெரிஞ்சா போதும், கிரியேட்டிவிட்டி நாலேஜ் தான் போதும். கிரியேட்டிவிட்டி நாலேஜ் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ஒரு அவதார் எப்படி கஸ்டமைஸ் பண்றது மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் இருந்தா போதும், நீங்க ஈஸியா வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோ அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி. ஓகே, தேங்க்யூ கௌதம்.